மீன் பொளிச்சது அவனில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த மூணையும் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. இப்படி வணக்கும் போது அதில் இருக்கிற ஈரப்பதமும் கம்மியாயிரும், நமக்கு திக்கான பேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கங்க. கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. மீன் பொளிச்சது பண்ணுறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற ஃபிஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து சங்கரா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா வந்து எல்லா பக்கம் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஃபிஷ்ஷில். அதனால் உள்ளே வெளியில் எல்லா பக்கமும் தேய்ச்சிக்குங்க. மேலால் கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு நீங்கள் இலையில் சுற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கிற ரெடியாக இருக்கிற எல்லா மீனையுமே பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. பேக்கிங் ட்ரேயில் வைக்கும் போது சில்வர் ஃபாயில் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா அதிலேருந்து வர்ற வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேயில் ஸ்டிக் ஆயிரும். இந்த ட்ரேயில் வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க, மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவனில் ஏற்றிடுங்க. ஒரு 150 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தோசை தவாலே பண்ணலாம். ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து அவனில் பண்ணியிருக்கோம். அந்த டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. குக் ஆனதுமே சூப்பராக குக் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.